தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்த்த ஃபுட்டேஜில் வந்த வணக்கம் எப்படி இருந்தது? வணக்கம் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் எப்படி இருந்தது அதை தாங்க கேட்குறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததில்ல. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு செம கேமரா வேணும். அதாவது செம கேமரா இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் வேணும். அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராடக்ட்டை தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்ததுன்னு சொல்லும். ரீசெண்டாக நான் சைனா போனப்போ கூட இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சர்ச்சே வந்து போச்சு. அதே போல் ட்ரோன் வாங்குறதுக்கு அந்த அஃபிஷியல் ஸ்டோருக்கே வந்து போனேன். அதை பற்றின என்னென்ன விஷயம் அப்படின்றது நம்மளுடைய vlogல வந்து நான் சொல்றேன், நம்மளுடைய தமிழ் செல்வன் சேனல்ல. பட் அந்த ட்ரோனை நீங்க வெளிநாட்டுல வாங்கி இங்க இம்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு கஸ்டம்ஸ் பிரச்சனை இருக்கு. இந்தியால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும், பறக்க வைக்கிறதுக்கு பர்மிஷன்ஸ் வாங்கணும் அப்படின்றது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தது. என்னப்பா ட்ரோன்னு சொல்றேன், இன்னும் பாக்ஸை கூட காமிக்கலைன்னு கேட்குறீங்களா? இதுதாங்க அந்த ட்ரோன் Mavic Mini. அதாவது DJI கிட்ட இருந்து வந்த Mavic Mini. ட்ரோன்லயே இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னா அது DJI மட்டும்தான். பல காலங்களா பல வருடங்களா இவங்க பலவிதமான ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ குறிப்பா இந்தியாவுக்காகவே வந்து இது தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் மாதிரி தான் இது இருக்கு. காரணம் என்னன்னா வெறும் 249 கிராம். ஆமாங்க, வெறும் 250 கிராம்ஸ்க்கு உள்ள இருந்ததுன்னா நீங்க இந்தியாவில் பிரச்சனையே இல்லாம பறக்க வைக்கலாம். லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ்க்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதனாலேயே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சின்ன ட்ரோன். இந்த ட்ரோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளைமோர் காம்போ அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜில் வருது. அதாவது நீங்கள் ட்ரோன் நார்மலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மி தான். அதாவது இந்த ட்ரோனுடைய விலை நான் வாங்கினது 54,000 ரூபாய்க்கு ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போக போக சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த ஃப்ளைமோர் காம்போ இல்லாமல் நார்மலாக வாங்கினீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கம்மியாக வரும். பட் நான் அது யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா உங்களுக்கு ட்ரோன் வரும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபைலர் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க, பேட்டரிஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளைமோர் காம்போல சேர்ந்து வந்துடுது. ஸோ நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா இது ஒர்த்தா தான் இருக்கும். இந்த ஃப்ளைமோர் காம்போல நீங்க வாங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த Mavic Miniயோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இதுதான் DJI Mavic Miniயோட பாக்ஸ். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம Mavic Mini மட்டும் வாங்காமல் கூடவே ஃப்ளைமோர் காம்போவும் சேர்த்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே அந்த காம்போ தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு ஒரு கேரிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் ட்ரோன் பேட்டரிஸ் எல்லாம் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக நமக்கு ப்ரொபைலர் கார்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதுவும் இந்த பேக்கேஜில் மட்டும்தான் வரும். கூடவே 3 பேட்டரிஸ் இருக்குது. ஒரு சில புக்லெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொபைலர்ஸும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மைக்ரோ USB கேபிளும் இருக்குது. அதே போல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன சின்ன கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கனெக்டர் கேபிள்ஸ். எதுக்குன்னா நம்மளுடைய ரிமோட் கண்ட்ரோலையும் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மொபைல், உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் கூட எந்த மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ண போய் அந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலுக்கான கேபிள்ஸ், நிறைய கேபிள்ஸ் இருக்குது விதவிதமான போர்ட்ஸோட. ஸோ உங்களுக்கு எந்த ப்ளக் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரோனும் பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன ட்ரோன் தான். ஆனால் இந்த ட்ரோனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதோடைய வெயிட் வந்து 249 கிராம் மட்டும்தான். அதாவது 250 கிராம்க்குள்ளே இருந்தால் அது எல்லாமே நேனோ ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகப்படியாக வந்து நீங்கள் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதே போல் நீங்கள் பறக்க வைக்கும் போதும் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த நேனோ ட்ரோன் வந்து கொஞ்சம் விலக்கில் இருக்குது. ஆனால் இப்போ ஜனவரி மாதம் ஒரு புது ரூல்ஸை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரோன்ஸ்க்கெல்லாம். அப்படி வந்ததுன்னா மேபி அது மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நமக்கு இந்த கேரிங் கேஸும் சேர்ந்து வர்றதுனால நீங்க எங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இதை ஈஸியாக வந்து எடுத்துட்டு போகலாம். இதுக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அழகாக வந்து அடங்கிடுது. சொல்ல போனால் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அழகான நம்மளுடைய ட்ரோன் இருக்கு. அதே போல வந்து நம்மளுடைய ரிமோட் கண்ட்ரோல் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டாக்கும் வந்து இருக்கு. ஸோ 3 பேட்டரியை போடக்கூடிய அந்த சார்ஜரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்க தனியாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த கேபிளும் சார்ஜர் மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியது தான், வேற எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு சில நாட்களாகவே. இந்த ட்ரோனுடைய சைஸை நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப 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 சின்ன ட்ரோனுங்க. அதுவும் நீங்கள் ஃபோல்டபுள் சைஸில் இருக்கும்போது அதோடைய சைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளங்கையிலேயே வைக்கிற அளவுக்கு தான் அதோடைய சைஸே இருக்குது. ஒரு ஃபோனோட சைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட சின்னதாகவே வந்து தெரியுது. ஸோ இப்படி விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4 சைடில் வந்து ப்ரொபைலர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலும் சின்னது தான் ட்ரோன், ரொம்ப அதிகமாகலாம் வந்து கிடையாது, ரொம்ப காம்பாக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பின்பக்கமாக நமக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் இருக்குது. அதே போல் மெமரி கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. பேட்டரி போகிறதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க, க்ளோஸாக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பேட்டரி போட்டுக்கலாம்.
கொடுத்துக்கலாம். ஸோ இது பின்பக்கம் டிஜேயோடைய பிராண்டிங்கும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. முன்பக்கம் இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட். ஆக்சுவலாக கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதோடைய ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆக்சஸ் கிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிம்பிள்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னா எப்படி போகணும், எப்படி மூவ்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கேமரா வந்து நல்லா ஸ்டேபிளான ஒரு ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு தரணும். ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், நல்லா ஸ்டேபிளாக கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது ரிமோட் கண்ட்ரோலுடைய பில்ட் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் இதுதாங்க ரொம்ப மெயினான விஷயம் நம்ம ட்ரோனை பறக்க வைக்கிறதுக்கு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டனாஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம ட்ரோன் எப்படி வைக்கிறோமோ அதை இது ஃபேஸ் பண்ணணும், இப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, குயிக் வீடியோக்கு, குயிக் ஷார்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. கேமராவை மேலேயும் கீழேயும் வந்து மூவ் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கணும், எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது இந்த ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இதே போர்ட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதோட டாக்டைல் ஃபீட்பேக்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. 1 and 2 செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலும் வந்து ஆன் ஆகிடும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லேண்டிங்காக ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ட்ரோன் பறந்து போயிடுச்சு, எங்கே இருக்குன்னே தெரியல, பட் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே லொக்கேஷனுக்கு வந்து கீழே வந்து லேண்ட் ஆகிடும். இதில் நமக்கு பேட்டரி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு 4 லைட் இருக்குது. எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி சார்ஜிங் டாக்கில் கூட நீங்கள் வந்து போட்டிங்கனாலே எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு அங்கேயும் வந்து தெரிஞ்சிடும். இந்த சார்ஜிங் டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேட்டரிஸ் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ளைமோர் காம்போ வாங்கினதுனால இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ மெயினான இன்னொரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், நீங்கள் இதை மைக்ரோ USB போர்ட் மூலிமா யூஸ் பண்ணி சார்ஜ் போடும்போது ஒவ்வொரு பேட்டரியாக தான் சார்ஜ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது, அதுக்கப்புறம் தான் இது, எல்லாமே ஒரே நேரத்தில் சார்ஜ் ஆகாது. ஸோ இதனால் பேட்டரி சுத்தமாகவே இல்லைனாலும் நீங்கள் ஒன்று மட்டும் சார்ஜ் போட்டுட்டு கூட மீதியை சார்ஜில் விட்டுட்டு இது ஒன்று எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே இது சார்ஜ் ஆகும், அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு டெக்னாலஜி. ஸோ பேசிக்காக நான் செய்ய மிஸ் பண்ண விஷயங்கள், இல்லை செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், ஒரு ட்ரோனை நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எங்கே ஃப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த ட்ரோனை வைக்கும் போது கீழே எந்த ஒரு சத்தையோ குப்பையோ எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு கீழே வந்து ஒரு லான்ச் பேடுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி, காலி அட்டைப்பெட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேக்கோ ஏதோ ஒன்று டஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் பறக்க வைக்கக்கூடிய அந்த இடங்களில் பக்கத்தில் மரமோ இல்லை மேலே ஒயர் லைன்ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக போனாலும் கரெக்டாக நீங்கள் பிடிக்கிற மாதிரி. இது 2. மூன்றாவது விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். பிகாஸ் நான் அதை ஃபேஸ் பண்ணேன். எப்போல்லாம் நான் ஃப்ளை பண்ணணும்னு போகணும், ஒரு தடவை தான் ஃப்ளை பண்ணுவேன். ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸ் மற்றும் மெயினாக வந்து காக்காங்கள்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பறக்க வச்சிங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணுறது, அதுவும் இந்த DJI மூலிமா ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. இவ்வளோ சிம்பிள் ப்ரொசீஜர் மூலிமா அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாம் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு அது கொஞ்சம் பழகிறதுக்கு. பட் என்னன்றதை செட் ஆன உடனே பக்காவாக இருக்குது. எந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே வந்து வேண்டாம். இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து P மோட் தான். ஸோ இது ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஒரு மூமெண்ட்டில் வந்து இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா C மோட். இது வந்து சினிமேட்டிக் மோட். இந்த மோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரோலர்ஸ் மேலே கீழே இறங்கும் போது, அதே போல் ரைட்டில் லெஃப்ட்டில் திரும்புறது, ஃப்ரண்ட்டில் பேக்லலாம் போகிறது, எல்லா மூமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு இந்த மோடை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் மோட். நிறைய ஒரு ஆக்ஷன் கேம் இல்லை ரொம்ப வேகமாக போகிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு, இல்லை ரொம்ப வேகமாக போயே நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த எஸ் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோடு வச்சிங்கன்னா சும்மா செம ஃபாஸ்ட்டாக ட்ரோன் வந்து போகும். நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு 2.7K வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும், 30 FPS வரைக்கும். பட் நான் 1080 60 FPS தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் நீங்கள் ஃபோட்டோஸும் அது எடுக்க முடியும், அதுக்குண்டான ரெசல்யூஷனும் இருக்குது. ஸோ நான் பேசிக்காக எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்களே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க. ஸோ இது எல்லாமே 1080 60 எடுத்தது தான். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி தாங்க இதோடைய செம ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும். பிகாஸ் நார்மலாக மற்ற ட்ரோனுடைய டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல ட்ரோனே 10 நிமிஷம் 15 நிமிஷம் இவ்வளோ தான் வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹை காஸ்ட்லி இல்லாமல் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும்போது. பட் இந்த பேட்டரி ஒரு பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித் ப்ரொபைலர் கார்ட்ஸோட நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் அப்படின்றது எனக்கு பேக்கப் வந்தது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷூட்டும் பண்ணலாம், ஃப்ளை பண்ணும்போது 20 நிமிஷம் பண்ணலாம். என்கிட்ட நான் 3 பேட்டரிஸ் இருக்கிறதுனால ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 நிமிடங்கள் வந்து ஓவராலே வந்து நம்ம எடுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ப்ரொபைலர் கார்ட்ஸ் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பேட்டரியை 25 நிமிடங்கள் மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸும் இதில் இருக்கு. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த சார்ஜிங் டாக்ல 18 வாட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி இன்னும் கொஞ்சம் வேகமாகவே சார்ஜ் ஆகிடும்.
ஆனால் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா குயிக் ஷாட் அப்படின்னு தான் வந்து சொல்லும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில டைரக்ஷன்ஸில் மட்டும் தான் பறக்க வைக்க முடியும். ஒன்று நேராக போகும், இல்லை இப்படி சைடில் சுற்றுவோம். பட் எப்படி சுற்றினாலும் நமக்கு அந்த மோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சுற்றினாலும் சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு குயிக் ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி போகும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும் ட்ரோன், அப்படியே இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும். கேமராவை நம்ம பக்கம் வச்சு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், பார்க்கறதுக்கு செம ஷாட்டாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் ட்ரோன் ஷாட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எங்கே நிற்கிறோமோ மாடல், இப்போ நான் தான் நிற்கிறேன் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு ஹைட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண உடனே நம்மளை சுற்றி அழகாக வந்து அந்த ஃபுட்டேஜ் நம்மளை வந்து டேப் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா ட்ராக் ஆகிட்டு நம்மளை சுற்றி அந்த ஃபுட்டேஜை வந்து அழகாக வந்து எடுத்து கொடுத்துரும். பார்க்கறதுக்கு ஒரு சினிமேட்டிக் லுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஈலிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்னன்னா ஆரம்பிக்கும் போது நம்மள பக்கத்துல இருந்து சுத்த ஆரம்பிக்கும், போக 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 அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும், தூரமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு இது வேற லெவல் ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி தான் வந்து தெரியும். பட் இது மூணுத்தையும் விட்டுட்டு என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா அது என்னது? ராக்கெட் தான். ஆமாங்க, இந்த ராக்கெட் அப்படின்றது செம ஃபீச்சராக தான் இருக்கு. இது நம்ம நார்மலாக கூட யூஸ் பண்ணலாம். பட் இதில் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் இந்த ராக்கெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் மேலேயோ, இப்போ என் மேலேனா நான் ட்ராக் பண்ணி கொடுத்துட்டேன்னா அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போய்கிட்டே இருக்கும். என்னை வந்து ட்ராக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அங்கே போன உடனே அழகாக அந்த ஃபுட்டேஜை வந்து ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு அழகாக வந்து அதுவே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குறதுக்கு தான் இந்த குயிக் ஷாட் வந்து யூஸ் ஆகுது. நம்ம கண்ட்ரோல் பண்ணி இறக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க யூஸ் பண்ணும்பொழுது சப்போஸ் கனெக்ஷன் லாஸ் ஆயிடுச்சு, அது திரும்ப ரிட்டர்ன் வரல அப்படின்னா நீங்க அழகா வந்து நீங்களே கூட கீழே இறக்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி தாங்க இதோடைய செம ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும். பிகாஸ் நார்மலாக மற்ற ட்ரோனுடைய டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல ட்ரோனே 10 நிமிஷம் 15 நிமிஷம் இவ்வளோ தான் வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹை காஸ்ட்லி இல்லாமல் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும்போது. பட் இந்த பேட்டரி ஒரு பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித் ப்ரொபைலர் கார்ட்ஸோட நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் அப்படின்றது எனக்கு பேக்கப் வந்தது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷூட்டும் பண்ணலாம், ஃப்ளை பண்ணும்போது 20 நிமிஷம் பண்ணலாம். என்கிட்ட நான் 3 பேட்டரிஸ் இருக்கிறதுனால ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 நிமிடங்கள் வந்து ஓவராலே வந்து நம்ம எடுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ப்ரொபைலர் கார்ட்ஸ் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பேட்டரியை 25 நிமிடங்கள் மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸும் இதில் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். பட் நான் இப்போ இது கடந்த ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய யூசேஜில் இதில் ஒரு சில இஷ்யூஸும் இருந்தது. அந்த பிரச்சனைகள் என்னென்னன்றதை சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதில் எடுத்த ஒரு சில செம ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இது பார்க்கும்பொழுது ஒரு செம ட்ரோனாக தான் இருக்கும். பட் இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில இஷ்யூஸும் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இந்த குயிக் ஷாட்லாம் யூஸ் பண்ணும்போது ட்ரோனை வாங்கின உடனே ஒரு அப்டேட் வந்தது, ஃபர்மர் அப்டேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பறக்க வைக்கும் போது மேக்ஸிமம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20-25 மீட்டர்கிட்டே ஸ்டாப் ஆகிடும். திரும்ப ரிட்டர்னே ஆகாது. நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 நாள் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஆப்லேயே நான் டேரெக்டாக கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட சேட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி சொல்லி ஃபர்மர் எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண வச்சாங்க.
அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நம்மள ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டே இருக்கேன், என்ன கொடுத்து கிளிக் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவே வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு தான் மூவ் பண்ணணும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதில் கிடையாது. பிகாஸ் இதோடைய ஹையர் வேரியன்ட் எல்லாமே இருக்குது. இதில் அந்த 250 கிராம்க்குள்ளே இந்த வெயிட்டை கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்தினால அந்த ஆப்ஷனை கொடுக்கல. பட் அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஜாக் போகும்போது இல்லை பைக் ஓட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மள மேலேயே வந்து பறக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அது இதில் வந்து கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது விஷயம், இதில் அப்டக்கல்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்றது கிடையாது. அதாவது இதில் அப்டக்கல்ஸ் அவாய்டன்ஸும் வந்து கிடையாதுங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா ட்ரோன் இப்படி பறந்து வந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு அப்டக்கல் இங்கே இருக்குது, ஏதோ ஒரு பர்சனோ இல்லை ஏதோ ஒரு மரமோ இருக்குன்னா அது நின்றுட்டு அப்படி நவரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் இதில் வந்து கிடையாது. இதோடைய ஹையர் வேரியன்ஸில் இருக்குது. ஸோ அது இதில் ஏன் கொடுக்கலன்னா அகைன் த சேம் திங், உங்களுக்கு அந்த மாதிரி சென்சர்லாம் வைக்க வெயிட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறமா இதை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி விஷயம் கொடுக்கல. ஸோ அதுவும் இருந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பிகாஸ் இது வாங்குறவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. கொஞ்சம் அங்கங்கே மோதாமல் கொஞ்சம் கரெக்டாக போயிருக்கும். ஆனால் கீழ்ப்பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில சென்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்சர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் நம்ம அந்த ஆப்லேயே வந்து நம்ம கொடுக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் அது லேண்டிங் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 15 மீட்டர்னா அந்த 15 மீட்டருக்கு நின்றுடும். அங்கேருந்து அப்படியே மெதுவாக வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்து நான் வாங்கும்போது 54,300 ரூபாய்க்கு வாங்கினேன். லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது அமேசானில் இல்லை. அதே போல் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் லோக்கல் ஸ்டோரில் பார்க்கணும் அப்படின்னாலும் 54 கொஞ்சம் அதிகம் தான். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். வித் பில்லோடு இருக்கான்னு பார்த்து வாங்க. உங்களுக்கு வாரண்டியும் வந்து கிடைக்கும். ஒருவேளை ஜிஎஸ்டி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஓவராலாக இந்த ட்ரோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ட்ரோன் மேலே கண்டிப்பாக வந்து ஒரு நல்லாவே இருந்ததுன்னு சொல்வேன். இந்த மாதிரி ட்ரோனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக இன்னும் எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த மாதிரி கண்டென்ட்டும் இன்னும் நான் அதிகமாக வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.